நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ படம். ரியோ ப்ரோ நல்லா யதார்த்தமா நடிச்சிருக்காரு. அவரு ஜோ படத்துக்கு அப்புறம் இந்த படம் ஒரு நல்ல ஒரு பிரேக் அமையும் நினைக்கிறேன். ஸோ ஒரு அருமையான படம் ப்ரோ, நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே செம்மையா இருக்கு. ரியோ ப்ரோவோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமா இருக்கு. அண்டு படத்துல விக்னேஷ்காந்த் ஸ்கிரீன் பிளே செம்மையா இருக்கு. படம் வந்து சுத்தமா லேக் இல்ல. ஒரு 2 ஹவர்ஸ் ஷார்ட்டா கிறிஸ்பா கரெக்டா முடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல படத்துல விக்னேஷனோட நடிப்பு, அவர் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்திருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல அவரோட நடிப்பு வந்து பக்கா சூப்பரா இருக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், கல்யாணம் ஆக போறவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருக்குமே ஃபேமிலியா இப்போ எப்படி சொல்றது, 90s கிட்ஸ், இந்த நம்ம அம்மா அப்பா அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த படம் நல்லா கரெக்டா இருக்கும். இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. டிஃபரெண்ட் ஸ்டோரியா இருக்கு. கலையரசன் சாரோட இது மேக்கிங் சூப்பரா இருக்கு. அண்ணா எடுத்திருக்காரு டேரக்டர்னு, செமையா இருக்கு. ரியோராஜ் பத்தி சொல்லவே தேவையில்லை, அவர் சூப்பரா ஆக்டிங்ல கொடுத்திருக்காரு. இப்போ அப்கமிங் எல்லாமே அவர் நடிச்சது எல்லாமே ஹிட்டான படம் தான் நடிச்சிருக்காரு. காமெடியா விக்னேஷ் அஸ்கிர் கான் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா படம் லாக் இல்லாம நல்லா தான் போகுது. ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க மியூச்சுவலா யார் வேணா பார்க்கலாம். ஃபேமிலி மூவி இது. கண்டிப்பா கண்டிப்பா கனெக்ட் ஆகும். எமோஷனலி கனெக்ட் ஆகுது. நல்லாவே நல்லா இருக்கு. அவர் ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. அவரும் விக்னேஷ் பேர் பண்ணி பண்ணதான் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். வீக்கெண்டுக்கு இந்த வீக்கெண்டே நல்லா ஓடும். பாருங்க, சாங்ஸ் மியூசிக்ஸ் எல்லாமே ஸ்கோர் கரெக்டா இருக்கு. மூவிக்கு ஏத்தது எல்லாமே. எந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவாக போச்சு, என்னடா இப்படி போகுது அப்படின்னு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக பண்ணிட்டாப்ல, நல்லா பண்ணிட்டாங்க. ஸ்லோவாக போகிற மாதிரி இல்லை, அங்கே லைட்டாக லேக் ஆச்சு, பட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாம் வந்து பாருங்கள். டேரக்டரோட ஃபஸ்ட்டு படம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வரவேற்றீங்கன்னா இன்னும் 4 படம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 பேருக்கும் ஒர்க் இதுவாகும். ஓகேவா, நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம இப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல, அது இல்லாமல் இப்படி இருக்கலாம். நம்ம கருத்தை கொஞ்சம் மாற்றிக்கலாம். மீன்ஸ் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம் இதுதானே, இல்லைடா கொஞ்சம் ரைட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மட்டும் இது மட்டும் இதுவாக இருக்குது, கொஞ்சம் ரைட் பண்ணி நல்லா எடுத்துட்டு எல்லாமே பார்க்கலாம். நல்லா சூப்பர் படம் ப்ரோ. புதுசாக இருந்துச்சு கான்செப்ட். எல்லாரும் வந்து பார்க்கலாம். பாட்டு எல்லாம் சூப்பர் ப்ரோ. அதான் ப்ரோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதை ப்ரோ, நல்லா சூப்பராக எடுத்துருந்தாங்க. இல்லை புதுசாக இருக்குது. இப்போ வர ட்ரெண்டிங்கில் இருக்கு ப்ரோ படம் ஃபுல்லாக. காமெடிலாம் சூப்பராக இருந்துச்சு. செம்ம காமெடி ப்ரோ, ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இல்லை லேக்லாம் இல்லை ப்ரோ, அப்படியே கதையோட ஃப்ளோவாக எடுத்துன்னு போனாங்க ப்ரோ. எல்லாம் ஒரு லேகும் இல்லை கதையில். சூப்பராக இருந்துச்சு. நல்ல படம் ப்ரோ, ரியோவோட நல்ல படம். எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. சாங்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டுருவாங்க. லைட்டா இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்படியே ஃப்ளோவா எடுத்துன்னு போனாங்க ப்ரோ. இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். நல்லா எல்லாருக்குமே இப்போ மெசேஜ் ப்ரோ. படம் சூப்பர் படம். எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்க இந்த படத்தை? ஆண் பாவம் பொல்லாதுன்னு டைட்டில் பார்த்து வந்தோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 பேரும் யூக்கலான படம், சூப்பர் படம். என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்குது. சூப்பர். ஏன்னா எமோஷ்னல்லாம் அதிகமாக இருக்குது. சூப்பர் படம் ப்ரோ. மியூசிக் சூப்பர், கேமரா சூப்பர், டைரக்ஷன் சூப்பர், எல்லா ஆக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பர். ஓகே, கண்டிப்பாக சிரிச்சுட்டு தான் இருந்தேன். நானே என் ஃபேமிலி, என் ஒய்ஃப்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். கண்டிப்பாக சூப்பர் ப்ரோ. கல்யாணம் ஆனவங்களுக்கான படம் தான். ஆக போகிறவங்க பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். எந்த ஒரு இதுவும் தெரியல ப்ரோ. சூப்பராக போகுது ப்ரோ. படத்தை போய் உட்காந்து கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா படம் போகிறதே தெரியல. 2 பேர் அதான் படத்தில் நினச்சி எல்லா ஆக்டரும் சூப்பர். யாருதுமே எதுவுமே தெரியல. விக்கி ப்ரோ, ரியோ ப்ரோ எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. 2 பேருமே வந்தால் ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக வெளியே போகும்போது போவாங்க. கண்டிப்பாக நல்லா இது பார்க்கலாம். ஃபேமிலி படமாக எடுத்துக்கிறாங்க. நல்லா இது பார்க்கலாம். சூப்பராக இது. ரியோன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பெஸ்ட்டாக இருந்தது. ஓவரால் ஆக்டிங் சூப்பராக இருந்தது.
பெஸ்ட்டு குட்டு. படம் ஸ்லோவா போற மாதிரி அந்த மாதிரி தான் இல்லை படம்லாம் ஓவர் ஹைப்பு வேண்டாம் நம்மளுக்கு. என்ன ஒன்றுன்னா 2 மணி நேரம்ன்றது வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ரியோன் ஆக்டிங் சூப்பராக இது நல்லா இருக்குது. மற்றபடி இந்த படத்துல வந்து ஜென்சி 2K அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுமா இல்லை எல்லாருமே பார்க்கலாம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி படம் தான். நான் ஒன்று லவ்வர்ஸை பற்றி கொஞ்சம் எடுத்திருக்காங்க. எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி டைவர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி அது சார்ந்து தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கலாம். கல்யாணம் ஆனவங்க பார்க்கலாமா ஆகாதவங்க பார்க்கலாம்? ஃபேமிலியாக பார்க்கலாம். மோஸ்ட்டாக லவ்வர்ஸ்க்கான படம் தான் இது. நல்லா இருக்குது. ரிவ்யூ கொடுப்பேன் வாடா டேய். படம் இது ரியோ அவரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? காமெடி நல்லா இருந்துச்சுண்ணா. ரியா நடிப்பு நல்லா இருந்துச்சு. 10க்கு 10 கொடுக்கலாம் தாராளமாக. நல்லா இருந்தது பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. காமெடி நல்லா இருந்தது.